எட்டாவது பே கமிஷனோட டாப் அஜெண்டா பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரியோட செக்ரட்டரி லெவலில் வந்து மீட்டிங் நடந்தாச்சு. ஸோ இதுக்கான தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவகோபால் மிஸ்ரா வந்து தலைமை தாங்கினாரு. ஸோ அவரோட தலைமையில் இந்த மீட்டிங்ல நிறைய கருத்துக்கள் வந்து முன்வைத்தாலும் நம்ம வந்து ஒரு குறிப்பாக ஒரு 5 கருத்தை வந்து இங்கே எடுத்திருக்கோம். ஸோ அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 8வது பே கமிஷனோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர். ஸோ 7வது பே கமிஷனில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து 2.57 வந்து இருந்தாச்சு. ஸோ அங்கிருந்து அதிகரிச்சு இந்த 8வது பே கமிஷனில் 3லிருந்து 3.25 வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3லிருந்து 3.25 வந்து மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பேசிக் பே வந்து அதிகமாகும். அதே போல இந்த 3லிருந்தும் 3.25க்கும் அந்த வித்தியாசம் வந்து எப்படி இவங்க வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லெவல் வைஸ் வந்து இதை பிரிச்சிருக்காங்க. அதாவது லெவல் 1லிருந்து 5 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 3 ஆகும். லெவல் 6லிருந்து 15 வரைக்கும் 3.05லிருந்து 3.10 வரைக்கும் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். லெவல் 16க்கு மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3.25 வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரி தரப்புல இருந்து கமிட்டி 8வது பே கமிஷனோட கமிட்டிக்கு இவங்க வந்து ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இதுல கமிட்டி என்னவா எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி ரெக்கமெண்ட் பண்றாங்கன்றது வந்து அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற பொறுத்த இந்த வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.